ஹை மைசெல்ஃப் காசி, பர்சனல் ட்ரெயினராக ஒர்க் பண்ணுறேன் ஸ்லாம் அடையாரில். ஸோ எம்கே ஃபிட்னஸ் அகாடமிலேருந்து கோச் மதன் அண்டு ஸ்காலர்ஸ் ஃபிட்லேருந்து ப்ரொஃபஸர் ஆதித்யா சயின்ஸ் ஆஃப் பாடி பில்டிங் சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் 2 டே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லேப் டெஸ்ட் ப்ரோட்டோகால், ஸோ அதுக்கப்புறம் ஆன் சைக்கிள் தெரப்பி, போஸ்ட் சைக்கிள் தெரப்பி, ஸோ எல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக கவர் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ எல்லா டவுட்ஸையும் வந்து ஸோ சூப்பராக கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க ஆதித்யாவும் கோச் மதனும். ஸோ பாடி பில்டிங் பண்ணோன்ட்டு ஸோ பிகினராக இருக்கவங்களும் சரி, அமைச்சர் பாடி பில்டர்ஸும் சரி, ஸோ இந்த 2 டே ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்குமே இது எப்படி பர்சனலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, ஸோ லேப் டெஸ்டிங் ப்ரோட்டோகால்ஸ்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம், ஸோ ஆன் சைக்கிளில் இருக்கும்போதும் சரி, போஸ்ட் சைக்கிள் தெரப்பி, அந்த நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஸோ லேப் டெஸ்ட் பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ பீக் வீக்கில் நம்ம என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணோம், ஒரு வெயிட் கிளாஸ் கேட்டகரி இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன நம்ம டயட் ஃபாலோ பண்ணோம், அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபாலோ பண்ணோன்ட்டு ஒரு நல்ல ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிது. ஸோ நான் வந்து பிஃபோராக என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பீக் வீக்கில் சரி, ஸோ டயட்டில் அப்புறம் அது எப்படி ஒரு நியூட்ரிஷன் பிளான், கான்டெஸ்ட் ப்ரெப்புன்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு நியூட்ரிஷன் பிளான் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ஜென்ரல் ஃபிட்னஸும் சேமாக வராது. ஸோ அது எப்படி பிளான் பண்ணணுன்னு சூப்பராக ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு நியூட்ரிஷன் கோர்ஸாகவும் மிக்ஸ்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க சரி, பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க சரி, இந்த 2 டே ஒர்க் ஷாப் கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள்.